அன்பு நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ஒரு பாரம்பரியமான கேக் நம்ம வீட்டிலேயே இப்படி சிம்பிளாக செய்து கொடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே. இதில் காட்டியிருக்கீங்களா, அந்த பவுலுக்கு ஒரு 3/4 பவுல் பால் எடுத்துக்கலாம், பசும்பால். அது கூட கொஞ்சமாக ஒரு லெமன் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. இது மெயின் இன்க்ரீடியன்ஸுங்க. இது இல்லை நம்மகிட்ட பால் லெமன்லாம் ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நாங்கள் வீட்டிலே செய்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இது பண்ணோம். ஒரு கப்பு கோதுமை மாவு, இது சம்பா கோதுமை மாவு. இங்கே சம்பா கோதுமை மாவுன்னு சொல்லி வாங்கிக்கலாம், இல்லைனா ஊசி கோதுமை மாவுன்னு சொல்லி கிடைக்கும். நாங்கள் கோதுமையை முழுசாக வாங்கி மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நாங்கள் இன்றைக்கி 2 கப்பு மாவு சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 கப்பு மாவு, ரெண்டு கப்பு மாவு, இதுக்கு அதே கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணுங்க. அதே கப்புக்கு பாதி நெய் எடுத்துருக்குறோம் நாங்கள். நெய் எடுத்துக்கணுன்னா நெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில் கூட நீங்கள் இதுக்கு ஒரு பாதி அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மெஷர்மெண்ட்டு கப்பு தாங்க. இதுக்கு 2 கப்பு கருப்பட்டி எடுத்துருக்குறோம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். எல்லாரும் சுகர் சேர்த்து செஞ்சுருக்காங்க, சீனி போட்டு. நான் கருப்பட்டியில் செய்திருக்கிறேங்க. பாருங்கள், இதுக்கு 2 கப்பு கருப்பட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். நாங்கள் மீடியமான சுகர் போட்டு வச்சுருக்குறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பீட்ரு கொண்டு நல்லா பீட் பண்ணணும். நான் மிக்சிலையும் பீட் பண்ணி போட்டிருக்கிறேன், ஆனால் அது அந்த லெவலுக்கு சாஃப்ட் இல்லை. நம்ம கை கொண்டு பீட் பண்ணும் பொழுது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற பாலும் லெமனும் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த தெரிஞ்ச பாலையும் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கருப்பு கட்டியை நல்லா சீவி எடுத்துக்கணும். நாங்கள் கத்தியில் தாங்க நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம். பேக்கிங் சோடா உப்புன்னு சொல்லி கேட்டாலே கிடைக்கும் கடையில். இவ்வளோ 1 டேபிள் ஸ்பூன். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குதுங்க அதனுடைய டேஸ்ட்டு. அந்த சாஃப்ட்னஸ் நம்ம பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சி வரணும், முழுசாக எதுவும் தெரியாத மாதிரி இருக்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி யார் இருந்தாலும் இதை சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா முழுக்க நம்ம கருப்பட்டி தான் சேர்த்துருக்குறோம், சர்க்கரை சேர்க்கவில்லை. இப்போது நம்ம இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரூட்டி டியூட்டி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக அண்டிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கணும். நாங்கள் இது ஏற்கனவே நிறைய டைம் கேக் செஞ்சதுனால கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஏன் சேர்க்குறோன்னா, இதை நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு கேக்கு தனியாக வர்றதுக்காக நம்ம இந்த நெய் சேர்த்துருக்குறோம். பாத்திரம் ஃபுல்லாக லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவையும் இதில் தூற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மாவு தூற்றி வச்சுக்கலாங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக்கு லாஸ்ட் டைமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கட்டு. இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இதை நல்லா இப்படி தட்டி கொடுக்கணுங்க. அப்படின்னா தான் உள்ளே எந்த ஒரு ஏரம் இல்லாமல் நல்லா கேக் செம்மியாக வரும். வச்சுருக்கக்கூடிய
இந்த திங்ஸ் எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டு மாவு கூடால போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை மிக்ஸ் பண்ணுறோன்னா எல்லாமே அடியில் போய் ஸ்டோர் ஆகாது. எல்லாமே ஆங்காங்கே நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நல்லா அழகாக கடி போடும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்படி நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும் பொழுது எல்லா பக்கமும் சேர்ந்து இருக்கும் எல்லாமே. அந்த இதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணி இப்படி போடுறோம். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையவே சேர்த்துருக்குறோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, இது ரொம்ப சத்தானதும் கூட. அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா நிறையவே சேர்த்துருக்குறோம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. இந்த குக்கருக்குள்ளே அடியில் நீங்கள் மணல் இருந்தால் மணல் போட்டுக்கலாம். நாங்கள் சால்ட் எடுத்துருக்குறோம். சால்ட் பொடி உப்பு எடுத்துருக்குறேங்க. முழு உப்பை நான் கொஞ்சம் திரித்து எடுத்துருக்குறேன். இப்படி கொஞ்சம் எல்லா இடமும் அடி தெரியாதவாறு இந்த உப்பை நிரப்பிக்கலாம். ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கேக்கு கரிஞ்சிரும். இப்போ மணி 8:10ங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது அது குக் ஆகுதுன்னே பார்த்துக்கலாம். கேக்கை மூடுறதுக்கு முன்னால் இந்த விசிலை நம்ம எடுத்துக்கலாம். விசிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். கேஸ் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. இதை போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். இன்னும் டைம் ஆகலை, இது வேகலை. அதனால் இதை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். வாங்க, இப்போது 1/2 மணிக்கூர் ஆயிடுச்சு. கேக் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக இட்லிக்கு இந்த மாதிரி விட்ட இதுக்கெல்லாமே இந்த மாதிரி கத்தி வச்சு தாங்க பார்ப்பேன் வெந்திருக்கான்னு. இப்போது பார்ப்போம். வெந்துடுச்சு பாருங்கள். இதை நல்லா பார்க்கும்போதே தெரியுது. இதை மெதுவாக எடுத்து இப்போ வெளியில் வச்சுக்கலாம். தாங்க ஆகிருக்கு. 8:10க்கு வச்சுருது. இப்போ 8:45 கழியுது. இவ்வளோ நேரத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடுச்சு. வச்சு இப்படி இது வெளியில் இருக்கட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த வீடே மணக்குதுங்க. அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல். நம்ம இப்போ கேக் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சுங்க. இப்போ கேக்கு ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இது போல் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.